ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஐ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம நிறைய டெஸ்ட் எழுதி பார்ப்போம். அதை ஒரு ரியல் எக்ஸாம் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய தரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோம், ஒரு ரியல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமா இல்லையாங்கிறதே நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? முயற்சி திருவினையாக்குங்க. ஸோ எப்பொழுதுமே ஒரு செயலை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் உண்டு. ஸோ முயற்சி செஞ்சோன்னா எந்த ஒரு செயலுமே தோல்வியில் போகாது. ஸோ அந்த முயற்சி ஒரு தேர்வை நோக்கி போகும்போது அந்த தேர்வுக்கு உண்டானதே நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கணும். அப்போ தான் அந்த ரியல் தேர்வை நம்மளால வெற்றி அடைய முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம முயற்சியாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? படிக்கிறது மட்டும் இல்லை. ஓகே, ரைட். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு மார்க் எக்ஸாம், ஒரு ரியலாக நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அது மாதிரி ஒரு மார்க் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எண்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் கோட் 1667 இல்லையா? எஸ். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமோட பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 அதே மாதிரி தான் நம்மளோட மார்க் எக்ஸாம்லையும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி பார்ட் பி, பேப்பர் 1லயே பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு. பார்ட் ஏ தமிழ், பார்ட் பி ஜிஎஸ் 75 கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் சியில் ஆப்டி இருக்கும் 25. இது காமன். ஸோ பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் 200 கொஷின்ஸ் இருக்கும். அது வந்து 300 மார்க். மொத்தம் நம்மளுக்கு 450 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேப்பர் 1, பேப்பர் 2. அதே மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ண போறீங்க நம்ம ரியல் மார்க் எக்ஸாமில். ஓகேங்களா? ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுதுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் விர்ச்சுவல் லைவ் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போ மேம் இருக்கும் அப்படின்னா சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் லைவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஒரு ரியல் டைம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன். நம்ம ரியலாக ஒரு போட்டித் தேர்வு எழுதும் பொழுது எப்படி எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு நம்ம ஒரு சிஸ்டம் முன்னாடி இருந்து ஒரு பயபக்தியோடு நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து வீட்டில் இருந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ லேப்டாப், சிஸ்டம் ஆர் மொபைல் நீங்கள் எதில் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டைமிங் 9:30, பட் விண்டோ 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எப்பொழுதுமே 9:30னா 9:29க்கு நம்ம போய் உட்காரக்கூடாது இல்லையா? ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே உட்காந்துட்டு ஒரு பயோலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா ரொம்ப முக்கியம். சிபிடி பேஸ்டு எக்ஸாமுங்கும் பொழுதே நம்ம சிஸ்டம் எவ்வளோதான் புலிகளாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுல நமக்கு நம்ம எக்ஸாம் நல்லா அதுவும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா அந்த பயத்துலேயே நமக்கு பேசிக் கூட வராது. அதை ஆன் பண்ணுறதுல, அதை ஆப்ரேட் பண்ணுறதுல, ஈவன் நம்ம என்ட்ரம்த்துறதுல கூட கை தடுமாற்றம் வரும். அது இயல்பு தான். ஸோ அதுக்கு தான் ஒரு ரியலாக நம்ம இங்கே உட்காந்து நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அங்கே போனால் அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் இல்லைங்களா? ஸோ பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ரியல் எக்ஸாம் நம்ம எழுதும் போது கண்டிப்பாக எளிமையாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டைமிங் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 9 to 9:15 நம்ம ரெடியாக இருந்துட்டோம்னா தட் வில் பி பெட்டர். ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரியே நம்ம சீரியஸாக சின்சியராக எடுத்துக்கணும். ஓகேங்களா? தென் எஸ், இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எவ்ரி சண்டே நடக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகிற டேட் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 7 எக்ஸாம், 7 வாரம் கணக்கு அப்படி உங்களுக்கு வரும். 1400 கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு வாரத்துக்கும் 200 கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்போ 7வது வாரம் முடிவில் உங்களுக்கு மொத்தம் 1400 கொஷின்ஸ் கிடைச்சிருது இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எஸ், 7 சண்டே. ஸோ அது ஏன்னா எல்லாருமே எழுதி பார்க்கணும், வேலைக்கு போகிறவங்க. ஸோ சண்டேனா கொஞ்சம் ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் 7 சண்டே எக்ஸாம் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 9 to 9:15க்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்துக்கோங்க, சண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது, சண்டே தான் முடியும், எவ்ரி சண்டே தான். ஓகேங்களா? ஸோ ஜூலை 5th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 2 எண்ட் ஆகுது. ஸோ இந்த 2 போக மீதி 5 சண்டே நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 கொஷின்ஸ் 7 சண்டே. ஸோ மொத்தம் 1400 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுதுங்க. பேப்பர் 1 மட்டும்தான் இந்த எக்ஸாம் இருக்கும், இல்லை பேப்பர் 2 மட்டும்தாங்கிறது கிடையாது. ஸோ ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேத்துக்கு டவுட் வரும், மேம் சப்ஜெக்ட்
பேப்பர் 2 இருக்கா, இல்லை பேப்பர் 1 அப்படியே எல்லாருமே படிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா, அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே இன்க்ளூடு தான். ஓகேங்களா, இந்த எக்ஸாமில் அது ரொம்ப முக்கியம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். இந்த எக்ஸாமில் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மொத்தமாக எழுதுறாங்க அப்படின்னா கூட்டத்தில் ஒருத்தராக இல்லாமல் நம்ம தனித்துவமாக இருக்கோமா. ஸோ டாப் 5 டாப் 10 எப்பொழுதும் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ 1000 இப்போ சப்ஜெக்ட் வந்து இது, அதாவது டிகிரி இந்த சப்ஜெக்ட் தான் படித்தவங்க தான் எழுதணும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல், ஸோ அவங்கள நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு தான் இந்த தேர்வு. அப்போது ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த 20,000 பேருமே படித்தவங்கள அப்படின்னா கிடையாது. அது ரேஷியோ நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ அந்த 20,000 பேர்ல 10,000 பேர் தான் ஓரளவுக்கு படிச்சுட்டு வரவங்களா இருப்பாங்க. மீதி 10,000 சும்மா அட்டன் பண்ணுவோமேன்னு தான் வருவாங்க. இதுதான் ரியல் சினாரியோ இல்லையா. அந்த 10,000 பேர்ல ஒரு 5,000 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு பண்ணலாமே அப்படின்ட்டு வருவாங்க. அந்த 5,000த்துலேயும் 500 பேரை தான் ஒரு ரியலாக கிளாஸ் போயிட்டு ஒரு சின்சியராக டைம் அலோகேட் பண்ணி படிப்பாங்க. அப்போ அந்த 500 பேருக்குள்ளே தான் உங்களுக்கு போட்டி. 10,000 பேர் 20,000 பேர் அப்ளை பண்ணாங்க, அது கிடையவே கிடையாது. எத்தனை பர்சன், 1,00,000 அப்ளை பண்ணட்டுமேங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 1% தான். சரி, 1% இந்த சென்ஸ் 1%. இப்போ 1000 மெம்பர்ஸ் தான் ரியலாக வருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அந்த 1000ல் ஒரு 60-70 வேகன்சினா அதில் எத்தனை பேர் தான் வராங்க. 60-70 தான் வராங்க. அந்த மீதி 800 அதுலேயும் போயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். சரியா, அதில் ஒருத்தராக நம்ம வரமா, அதை ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இந்த ரியல் மார்க் எக்ஸாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. சரிங்களா, அப்போது எத்தனை பேர் எழுதினாலும் அதில் நம்ம டாப்பில் வரமா, எத்தனாயிரம் பேர் எழுதினாலும் நம்ம எத்தனையில் வரும் அதை தான் பார்க்கணும். ஐயோ இத்தனை பேர் எழுதுறாங்களே, அதை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வேகன்சி அதிகம் கம்மி அதையும் நம்ம பார்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ வேகன்சினாலும் ஒரு வேகன்சி வந்தாலும் அந்த ஒரு வேகன்சி வேலை போகிறாங்களா இல்லைங்களாங்க, எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகுதா இல்லையா. அப்போ அந்த ஒருத்தர் மட்டும் எங்கேருந்து வராங்க, நம்மள ஒருத்தவங்க தான் இல்லையா. ஏன் நம்ம அந்த ஒருத்தராக இருக்கக்கூடாது, அப்படிதான் பார்க்கணும். வேலைக்கு போகாதவங்களும் இருக்கும், ஒரு வேகன்சினாலும் வேலைக்கு போறவங்களும் இருக்கும். இருக்கும்னு தான் சொல்றேன், இருக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்மளால முடிஞ்சா போகலாம், முடியலன்னா போக முடியாது, அவ்வளவுதான். ஸோ நம்ம தான் எல்லாமே, நம்ம நினைச்சோன்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். சரியா, அப்போ ரியலா நீங்க இந்த இடத்துல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரேங்கிங் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், நம்ம எத்தனை ரேங்க்ல இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கும் 7th டெஸ்ட் நீங்க முடியும் போது நம்ம பெட்டர் ஆயிட்டே இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்க பெட்டர் ஆயிட்டே இருக்கோம்னா கண்டிப்பா ரியல் எக்ஸாம்ல இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால ஹெவியா கொடுக்க முடியும். எப்ப ஹெவியா கொடுக்க முடியும் தெரியுங்களா, நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே உங்களோட ரேங்க், மார்க் இதெல்லாம் டிஸ்பிளே ஆயிடும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்பவே தெரியும். அதை அப்பவே உட்காந்து ரெக்டிஃபை பண்ணணும். அப்ப அடுத்த டெஸ்ட் அடுத்த வாரம் எழுதணும். இப்படிதான் போகணுமே ஒழிஞ்சு எழுதி முடிச்சோன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அப்படி நீங்க உங்களை பெட்டர்மெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா ரியல் எக்ஸாம்ல நீங்க தான் ஹீரோ. ஓகேங்களா, எஸ். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதை தான் இங்கே ஒரு பேனர்ல கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஃபீனிக்ஸ் எஜுகேஷன்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இதுக்காக உங்களுக்கு 7 விர்ச்சுவல் லைவ் மார்க் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறது. டோட்டல் 1400 கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது ஜூலை 5th, எண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா August 2. ஸோ விண்டோ ஓப்பனிங் டைம் 9 o'clock, எக்ஸாம் டைமிங் 9:30 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 200 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் நீங்கள் என்ரோல் பண்ணலன்னா phoenixeducation.in வெப்சைட் மூலமாகவோ இல்லை ஃபீனிக்ஸ் எஜுகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதை நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அப்படின்னா 99 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம். சரிங்களா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எதுவுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னும் போகலை, அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கொடுத்தாலுமே அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறோம், ஸோ உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ரியலாக எழுதி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா. அதுவும் ரொம்ப காசு கிடையாது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 100 ரூபாய் நம்ம படிப்புக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுல தப்பே இல்லை இல்லைங்களா. எஸ், யூஸ் பண்ணிக்கோங்க. 99 ரூபீஸில் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை இந்த எக்ஸாம் விர்ச்சுவல் எக்ஸாம், ஓகே, விர்ச்சுவல் லைவ் மார்க் எக்ஸாம்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.